அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொன்னாலும் பண்ணுறேன், அந்த 7 தேசிய விருது உண்டான படத்தை ஆரம்பிக்க சொன்னாலும் ஆரம்பிச்சிடுறேன். அவங்க சவால் விடுற வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியாக ரொம்ப சைலண்டாக தான் போயிட்டு. இந்த படத்தில் வந்துட்டு சில பேருக்கு நாங்கள் மாற்று சிகிச்சை பண்ணுறோம். ரியலாக யாருக்கெல்லாம் வந்துட்டு 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணால் மாட்டு அமௌண்ட்டு கட்டினா மாற்று சிகிச்சை அந்த பார்வை வருமோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மாற்று சிகிச்சை பண்ணுறோம். ஒரு 10-15 பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறோம் இந்த படத்தில். அது வந்து ஒரு 10-15 கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் உதவி இயக்குவங்களுக்கும் மறுவாழ்வு எல்லாம் கட்டுறோம். ரியலாக வருது. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 10-15 உதவி இயக்குவங்களுக்கும் கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு இல்லம் கட்ட போகிறோம். அப்போ மறுவாழ்வு இல்லம் கட்ட போகிறோம்னா அந்த மறுவாழ்வு இல்லம் கட்டுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து நாங்கள் மெனையை பார்க்குறோம், எப்படி பூமி பூஜை போடுறோம், எப்படி பில்டிங் கட்டுறோம், எந்த டேட்டில் வந்துட்டு எல்லாரையும் அந்த அந்த வீட்டில் குடியேற்றுறோம். ரியலாக சார் இந்த படமே டாக்குமெண்ட்ரி, எல்லாமே உண்மை சம்பவம். நீங்கள் வந்துட்டு உலகை வெல்லவா மூவின்றது தியேட்டர் ரிலீஸு, ஆனால் உங்களுக்கு ஆவணப்படம் உலகை வெல்லவா மூவி ஆவணப்படம்னு சொல்லி தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா முழுக்க ஏன் சார் அது கடைசியில் பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு இல்லை அது கடைசியில் பார்த்துக்கலாம் சார். அதுக்குண்டான வேலை. ஏன்னா நாங்கள் 7 தேசிய விருது வாங்கி தரதுக்கு இங்கே சவால் வர்றோம். அப்போ 7 தேசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சா போகிறோம். அங்கே தேசிய விருது என்பது சென்ட்ரல் போர்டு. ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுல வந்து என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் தேசிய விருது கொடுக்க மாட்டாங்களா சார்? ஆஸ்கார் விருது மட்டும் கொடுப்பாங்களா? இல்ல சார், அதோட கேட்டகரி ஆஸ்கார் விருதெல்லாம் கொடுப்பாங்களா? கேட்டகரி வேற. என்டர்டெயின்மென்ட்க்கு சென்சார் போர்டுக்கு அது ஒரு துளி என்டர்டெயின்மென்ட் இருக்கும் சார் படத்துல. உங்களுக்கு இல்லை சார், முழுக்க ஆவணப்படம் 90% இது ஆவணப்படம், எல்லாம் உண்மை சம்பவம் பண்ண. ஆனால் ஒரு 10% நாங்கள் வைக்கிறோம் என்டர்டைமுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்குமே யூஸ் இல்லாத என்டர்டைமுக்கு நாங்கள் கண்டிப்பாக சில விஷயம் வைக்கிறோம். இப்போது எத்தனையோ மூவிஸ் வந்து ஆக்டர்ஸை நம்பி இல்லை, கதை களத்துக்கு நம்பிட. ஆமாங்க சார், ஆமாங்க சார், பார்த்துருப்பேன். ஆமாங்க சார். கோடியாக சம்பளம் வாங்கினோம், டிக்கெட் எதுவுமே புக் ஆகல. உண்மை சார். நீங்க வந்து எதுக்கு மறுபடியும் ஒரு ஹீரோவை நம்பி மூவி பண்ணணும்? இவங்களே நான் நம்பி அழகா மூவி பண்ணிட்டு அழகா ஜெயிச்சிருக்காங்க, மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க. திரும்ப எதுக்கு ஹீரோ? அப்போ உலகை வெல்லவா படத்துக்கு ஒரு நடிகர் கூட ஹீரோவா வரக்கூடாதுன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஹீரோவா இல்ல, உங்க கதை தான் ஹீரோ. கதை மட்டும் ஹீரோ இல்லை. இந்த பார்வை இல்லாதவங்க மேல ஒரு நடிகரோட பார்வைப்பட்டால் 100 பார்வையாற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம். நான் ஒருத்தர் 2 பேருக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நடிகரோட பார்வை, இந்த நடிகருங்க இந்த பார்வை நிறைய சினிமாவில் உதவி பண்ணுறாங்க. லாரன்ஸ், பாலா, அவங்க கிட்ட கேட்டீங்களா? நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்களா போயிட்டு? பாலா சார் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த உண்மை தான் நான் சொல்ல வரேன். பாலா சார் வந்துட்டு 3 நாள் முன்னாடி கால் பண்ணார். உண்மையை சொல்லிடுறேன். பாலா சார் வந்து நம்ம விஜய் டிவி பாலா சார் வந்து 3 நாள் முன்னாடி கால் பண்ணார். அவர் அசிஸ்டன்ட் விட்டு கால் பண்ண சொன்னார். பாலா சார் பேசினா நான் பேசுகிறேன்னு சொன்னேன். பாலா சார் பேசினார், ஃபோன் பண்ணி பேசினார். என்ன ரொம்ப ஃபீலாக இருக்குது, ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் நீங்கள் வீடியோ போட்டுருக்கு, ரொம்ப ஃபீலாக இருக்குது, அவருக்கு எவ்வளோ இருந்தால் மாற்று சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 25,000 இருந்தால் இந்த டேட்டில் 25,000 இருந்தால் அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம். ஆனால் முன்ன பின்ன செலவுன்னு பார்த்தா அவருக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகுது சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற டேட்டில் வாங்க, முதல்ல நான் 25,000 கொடுக்குறேன். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிற டேட்டில் வாங்க, நான் ஒரு 25,000 கொடுக்குறேன், அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம், மாற்று சிகிச்சை பண்ணுங்கள், மீதியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்கோம். அப்போ பண்ண வேண்டியதானே சார்? ஏன் சார்? ஃபர்ஸ்ட் அவர் பார்வையிலான முக்கியம், அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்வாதாரம். அதுக்கு தானே சார் டொனேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ பாலா சார் ஏன்னா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் மாற்று சிகிச்சைக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. கவனிச்சிங்களா? ஒருத்தர் ஒரு 25,000 கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் விஜய் டிவி பாலா சார் 25,000 கொடுத்துட்டாரு, இதுக்கு பிறகு நீங்கள் ஏன் போய் அங்கே டொனேஷன் பண்ணுறீங்க, இங்கே டொனேஷன் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த 25,000 மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முன்னாடி அவர் வாங்கின கடன் ஏங்க அது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம். முன்னாடி வாங்கின கடன், பின்னாடி வரப்போகிற கடன், அவருக்கு ஒரு வீடு வாசல் இல்லை. இதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கடன் மட்டும் கட்டிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், கடைசி வரைக்கும் எனக்கு கண் பார்வை வரலனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு மனுஷன் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, அவர் கூட நைட்டும் பகலாம் நான் சுற்றி இருக்கேன், அவருக்காக போயிட்டு அவர் கூடலாம் போயிட்டு உணவுக்கு சில பேர்கிட்ட கடைக்கடியாக ஏறி உணவுக்கு உதவி கேட்போம், அவருடைய ரெண்டலுக்கு உதவி கேட்போம். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, எனக்கு மாற்று சிகிச்சை கூட பண்ண வேணாம், என்னுடைய கடத்தை அடித்தா போகிறோம், எனக்கு வந்து அந்த கடத்தினால எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குது, கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன் சார், உங்களுக்கு எனக்கும் ₹1,00,000 கடன் பெருசு, ஆனால் அவருக்கு வெறும் ₹30,000 கடன் பெருசாக இருக்குது. வெறும் ₹30,000 கடன் பெருசா கட்ட முடியலாமே. இப்போ நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம், மற்ற ஏகப்பட்ட ஃபார்மட் இருக்கு, இதெல்லாம் யாராவது கொடுத்துருக்கலாம். கவர்மெண்ட்ல வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல
ஆதரவே இல்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்றாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்து இதுக்கான எஸ்ஆர்ஓ ஸ்கீமே இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி மாநில அரசாங்கம் எத்தனையோ வளர்த்துட்ட உடைகள் பண்ணுது. சார் அவருடைய வழிகள் சொல்லட்டும். இல்லை சார், நீங்கள் சொல்ல எல்லாம் நினைக்கலாம். எனக்கு இப்போ எல்லாமே இந்த கவர்மெண்ட் கொடுத்த பிளேன் சர்டிஃபிகேட்டு எனக்கு இது மாத பணம் இல்லை. இதில் எனக்கு பஸ் பாஸு ட்ரெயின் பாஸு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எனக்கு ஒரு சலுகையும் கிடையாது. இது பிளேன் எனக்கு எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது? சாதாரண பணமாக இருந்துட்டு போயிடலாம். நான் சார் ஒரு செகண்ட் இருக்கு அவர் சொல்கிறேன். இல்லைங்க, பிளேண்டாக இருக்கிறவரு நான் சாதாரணமாக ஒரு எங்கேயாச்சும் வருது ட்ரெயினையும் பஸ்லேயும் உழுந்து செத்துக்கலாம்ல. எதுக்கு நான் டொனேஷன் கேட்கணும்? எனக்கு பார்வை இருந்தால் எனக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றுக்காண்டி பாடுபட்டுருக்கேன். அந்த 2 பிள்ளைகளை எனக்கு மனைவியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ சலுகை நான் கேட்டிருக்கேன். எங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரியோ ஆன்லைன் மூலியமோ லோன் மூலியமோ எல்லா மூலியமும் அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. எனக்குன்னு ஒன்று எங்கேயுமே கேட்கும் எவ்வளோ அலையக்கு எனக்கு இது கிடையாது. எனக்கு தம்பி ஒருத்தருக்காப்புல அவர் ஒய்ஃப் கிளம்பி அவர் குடும்பம் தான் காப்பாற்றுறாங்க. ஒரு சொந்தக்காரர் கூட ஹெல்ப் பண்ணலாங்க. எனக்கு இப்போ நான் தனியாக தாங்க இருக்கேன். எனக்கு முதல் ஒய்ஃபு எனக்கு டைவர்ஸ் பண்ணி போயாச்சு. எனக்கு கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட் ஆகி என் ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகி போய் இப்போ 2வது மனைவி கூட இருக்கேன். 2 பிள்ளைங்க என் கூட தான் இருக்குங்க. அதுக்குள்ளே டைவர்ஸ் லெட்ரு எல்லாமே இருக்குது. என் கன்ஃபார்ம் ஃபோன்லேருந்து ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் பாஸ்வேர்டு எல்லாமே வச்சுருக்கேன். வச்சுருந்தோம். நான் இந்த காம்பவுண்ட் மூலம் எல்லாச்சும் எங்கேயாச்சும் லோனும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதாரம் மூலியமோ எது மூலியமோ நான் கேட்டு பார்த்தேன். எங்கேயும் கிடைக்கல. ஒரு நேரம் சாப்பாடுக்கு இந்த ஒரு உண்டியில் வச்சுருப்பேன். அந்த உண்டியில் வச்சு 100 கடை பள்ளி 100 கடையோ ஒரு 10 கடையோ நான் அலையிறேன். 10 கடையில் ஒரு ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா சேருவாங்க. ஆனால் எப்படியும் நைட்டுக்குன்னா வரைய அலைஞ்சானா ஒரு 400 ரூபா சேரும். அந்த 400 ரூபா வச்சு எவ்வளோ நேரம் நான் குடும்பத்தை பார்ப்பேனா இல்லை என் வாழ்ந்தா உதவி பார்ப்பேனா கடன் பிரச்சனை பார்ப்பேனா? நான் ஒரு 2 வீலர் மெக்கானிக் என் வீட்டுக்கு இருந்து வாங்கிட்டு போன கடன் 40,000 லோனு. நான் மொத்தமே கடன் சுற்றி வச்சு பார்த்தாலே எனக்கு 2 லட்சம் மேலே வரும். அந்த கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். அது பிள்ளைக்கு மாதம் என் பிள்ளை பிறக்கும் போதும் வாங்கியிருக்கேன். ஏகப்பட்டது சலுகை பண்ணியிருக்கேன். எனக்கு யாரும் செய்யலை. சார் இப்போ சார் நீங்கள் ஓகே சார் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறாங்க? நம்ம படத்தில் முதல் வில்லனாக இருக்கார். நம்ம படத்தில் 10 ஹீரோ 10 வில்லன் 10 ஹீரோயின் இருக்காங்க. நம்ம உலகை வெல்லா படத்தில் ஹீரோ செலெக்ஷன் அப்படி போயிட்டு இருக்கு, வில்லன் செலெக்ஷனும் போயிட்டு இருக்கு. நம்ம படத்தில் உலகை வெல்லா படத்தில் ஃபர்ஸ்ட் வில்லன் கேரக்டர் சார். படத்தில் குங்ஃபு பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் சிலம்பம் யோகா மாஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட் குங்ஃபு ஸ்டூடெண்ட். அதை தாண்டி இப்படி வந்திருக்கேன். எனக்கு ஒரு கேரக்டர் தராங்க. இல்லை சாமியார் கேரக்டர் தான். நான் ஆன்மீகத்தில் உலகில் வில்லன் கேரக்டர் தான். ஐயா நான் சாமியார் அந்த கேரக்டர்லாம் அப்படி நடிப்பேன். இல்லைன்னா தப்பு சொல்லுங்க. நடிக்கலாமா? இப்போ நீங்கள் சாமியார் இல்லைங்க ஐயா. நான் இதுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கேன். அட்டு படம் கொஞ்சம் ஒரு 27 படம் நடிச்சிருக்கேன். கடல் கண்ணன் மாஸ்டர் தெரியும், ஆக்ஷன் பிரகாஷ் மாஸ்டர், பவர் பாண்டியன் மாஸ்டர் எல்லாம் தெரியும். கூப்பிட்டு இருக்காங்க படத்தில். இப்போ நடிச்சுட்டு வந்திருக்கேன். கடைசியாக பண்ண அட்டு படம். இந்த படத்தில் கண்டிப்பாக சுந்தர் சி சார் பார்ப்பாரு. இந்த தம்பி தராப்பல நான் என்னப்பா அந்த பையன் பேர் நடிகர். நீங்கள் படம்லாம் நடிப்பீங்களா அந்த படத்தில்? கஸ்தராபுலியா லாகர்லான் சார் ஒரு பாய்க்கு சொல்லி நாளைக்கு கூட்டத்தில் விஜய் டிவி பாலா சார். விஜய் டிவி பாலா கண்டிப்பாக கொடுத்தாருன்னா ராகவன் சார் ராகவலான் சார் கொடுப்பாரு. அதை பார்த்து கண்டிப்பாக சூர்யா சாரும் கொடுப்பார். அதை பார்த்து விஜய் சாரும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த முக்கால்வாசி நடிகர் இல்லை சார் அது 1.5 லட்சம் இருங்க சார். கொஞ்சம் அமைதியாக இருங்க. பார்வைக்கு மட்டும் போயிட்டு அவர் என்ன சொன்னார்னா கடன் தான் அவருடைய உயிரை எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கார் அவர். அந்த கடன் தான் உங்களுக்கு சார். உங்களுக்கு எனக்கு பார்வை சார். அவருக்கு பார்வை கூடயே அவருடைய கடத்தை கட்டணும். பார்வையும் வேணும் கடத்தையும் ரெண்டுமே வேணும். நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல பர்பி வித்தோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க குடும்பத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. கடந்து யாரோ கண்ணா இவ்வளவு கடை வாங்கிட்டு சொல்லி அழுதே கிடையாது. ஓகே சரிங்களா? இது அவர் கண் பார்வை நீங்க சொல்றீங்க சொன்ன மாதிரி அவங்க தரேன்னு சொன்னா வாங்கி இல்ல சார் அவரு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்தாதான் அவர் மாட்டு சிகிச்சைக்கு போனோம். ஏன்னா அவர் மன உடைச்சல் அதிகமா இருக்கு. நம்பர் தர மாட்டீங்க. அவர் பர்சனல் அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் தர மாட்டீங்க. நீங்க எனக்கு சார் நீங்க
அட்வொகேட் நம்பர் கொடுக்குறோம் சார். நம்ம படத்தோட அட்வொகேட் நம்பர் கொடுக்குறோம், படத்தோட ப்ரொடியூசர் அட்வொகேட். ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லா நம்பரும் கொடுக்கக்கூடாது. ஒரு தலைமைன்ட்டு ஒருத்தர் இருக்காங்களே, தலைமை ஒரு 100 தற்காப்பு கலை வீரர்களை வந்துட்டு சம்பளம் இல்லாமல் நம்ம படத்தில் வந்துட்டு 100 தற்காப்பு கலை வீரர்களை சம்பளம் இல்லாமல் நடிக்க வைக்கிறார் நம்ம கராத்தே மாஸ்டர் பாலா சார். அடுத்து வந்துட்டு சார் கொஞ்சம் வயவு எடுக்கலாம். இல்லை இது சாப்டர் பெருசு. இந்த சைடு வாங்கலாம், ஒரு 2 நிமிஷம் உட்காட்டுமே கொஞ்சம் இல்லை. நம்ம உலகை வேலைவா படத்தோட தூண் பார்வையற்றவங்களுக்காக நான் படம் பண்ணணும். பார்வையற்றவங்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 10-15 பார்வையற்றவங்களுக்கு மறுவாழ்வில் கட்டணுமா நான் கேட்டிருந்தேன். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தேன். அவர் வந்து சொல்லியிருந்தார், தரமாக ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் சக்தி எல்லாமே ஒன்றா சேர்த்து உருவாகி வா, அதுக்கு பிறகு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பார்வையற்றவங்களுக்கும் உதவிகளுக்கும் மறுவாழ்வுலாம் கட்டலான்னு நம்ம சார் சொல்லியிருந்தார். எல்லாமே ரெடியான பிறகு இப்போது வாட்ச்ன்ட்டு ஒரு படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, தேட்டர் ரிலீஸ் தான். வாஸ்கோட காமா படத்துலையும் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசோசியேட் டைரக்டராக வாஸ்கோட காமா படத்தில். ஒரு தரமான ஒரு டைரக்டராக வந்து சொன்னேன். நம்ம உலகை வேலைவா படத்துக்கு தனியாளாக நின்று முதல்ல என்னை நம்பி தனியாளாக நின்று எனக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசராக ஒரு 5 பேர் இருக்காங்க. நம்ம என்னுடைய ஃப்ரெண்டும் ப்ரொடியூசராக இருக்கார். ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஒரு பக்கம் ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். இவர் இல்லைன்னா இந்த சந்துரு டைரக்டர் இல்லை. ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட்டை அமைச்சு கொடுத்தது முழுக்க அந்த ப்ரொடியூசருங்களை வந்துட்டு எல்லா ப்ரொடியூசருக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். 100 நாட்கள் உணவு விருந்து முடிகிற வரைக்கும் யாருமே வந்துட்டு முதலீடாக கொடுக்கக்கூடாது, அன்பளிப்பாக தான் கொடுக்கணும். ஏன்னா உணவு விருந்து தான் ஃபஸ்ட்டு ஆவணப்படமாக பண்ணுறோம். அப்போ உணவு விருந்துக்கு அன்பளிப்பாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்னும் பட்ஜெட் ஃபைனல் பண்ணாதனால இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் வந்துட்டு எதிர்பாராமல் நம்ம மகதீன் அண்ணனுடைய ஆப்ரேஷன் செலவுக்காக இந்த ப்ரெஸ் மீட் உருவாக்கியிருக்கோம். உலகை வேலைவா படத்துக்கு கொஞ்சம் மகதீன் அண்ணனுடைய மாட்டு சிகிச்சைக்காகவும் சில விஷயம் பேசுகிறதுக்காகவே முன்னாடியே அந்த ப்ரெஸ் மீட் உருவாக்கிட்டோம். இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து முழுக்க உருவாக்கி கொடுத்தது இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நம்ம ஜோசப் ரொசாரியோ சார். நான் எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் அதுக்கு காரணம் ஒரு தூண் ஜோசப் ரொசாரியோ சார் தான். அவருக்கு நேரம்லாம் வந்துட்டு என்னால் பெருசாக நன்றி சொல்ல முடியாது, நன்றி சொன்னாலும் அது ஏற்றுக்க முடியாது. ஜோசப் ரொசாரியோ சார், என்னுடைய நண்பன் ஜோசப் ரொசாரியோ சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ஒரு 10-15 பார்வையாளர்களுக்கு மறுவாழ்வுகளும் காட்ட போகிறோம், மாட்டு சிகிச்சையும் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் அடிக்கல்லும் நம்ம ஜோசப் ரொசாரியோ சார் தான். ஜோசப் ரொசாரியோ சார் ஆஃபீஸ் போட்டதுனால தான் இந்த பார்வை இல்லாத ஒரு மனிதரை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அவர் மாட்டு சிகிச்சைக்கு உண்டான வேலைகள்